இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களை இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியில சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். இந்த மாதத்திலும் கூட கர்த்தர் ஒரு அருமையான தலைப்பை கொண்டு நம்மோடு கூட பேச சித்தமா இருக்கிறார். வேதாகமத்துல எத்தனையோ காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு விசேஷமான காரியங்களும் நமக்கு ஒவ்வொன்றை கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். அந்த பிரகாரமாக வேதாகமத்துல அநேக மரங்கள் காணப்படுகிறது. அதுல ஒரு விசேஷமான ஒரு மரம் இருக்கிறது. அந்த மரம் தான் ஒலிவ மரம். இந்த வாரம் முழுவதுமாக இந்த ஒலிவ மரத்தை குறித்தும், இந்த ஒலிவ மரத்தின் தன்மைகளை குறித்தும், நமக்கும் இந்த ஒலிவ மரத்திற்கும் இடையிலான தொடர்பு என்ன என்பதை குறித்தும் நாம் தெளிவாக தியானிக்க இருக்கிறோம். வேதாகமத்துல நான் வாசிக்கும் போது சங்கீதக்காரன் இப்படியாக சொல்லுகிறார். சங்கீதம் 52:8 சங்கீதத்திலே, நானோ தேவனுடைய ஆலயத்திலே பச்சையான ஒலிவை மரத்தை போல் இருக்கிறேன், தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த இடத்துல சங்கீதக்காரன் சொல்லும் போது தாவீது ஒரு ராஜா. இது ஒரு தாவீதினுடைய சங்கீதம். இந்த தாவீது ராஜா என்ன செய்கிறாராம்? அவர் எதை விரும்புகிறார்? தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டிருப்பதை அவர் விரும்புகிறாராம். அதுவும் எப்படிப்பட்ட மரமாய் அவர் நாட்டப்பட்டிருக்க வேண்டுமா? விசேஷமாக அவர் ஒலிவ மரத்தை இந்த இடத்துல சொல்வதை நாம் பார்க்கிறோம். அந்த ஒலிவ மரத்தினுடைய தன்மை எப்படியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த தாவீது சொல்லும் போது பச்சையான ஒலிவ மரம் என்று சொல்லி அவர் சொல்லி இருக்கிறார். பச்சையான ஒலிவ மரத்தை போல நான் எங்க இருக்கிறேன்னா தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறேன். ஒலிவ மரம் ஒரு விசேஷமான மரம் என்று சொல்லி நான் சொன்னேன். இஸ்ரவேல் தேசத்துல இன்றளவும் இஸ்ரவேல் நாட்டின் மரம் என்று சொல்லப்பட்டால் அது ஒலிவ மரத்தை தான் குறிக்கிறது. ஒலிவ மரத்திற்கு அநேக தன்மைகள் இருக்கிறது. வேதாகமம் ஒலிவ மரத்தை அநேக இடங்களிலே அது புதுப்பித்து காட்டுவதை, குறிப்பிட்டு சொல்வதை நம்மால் பார்க்க முடியும். வேற அநேக மரங்கள் இருக்கிறது. கேதுரு மரம், லீபனோன் மரம், இப்படிப்பட்டதான உயரமான மரங்கள், லீபனோனின் மரம், கேதுரு மரம், இப்படிப்பட்டதான மரங்கள் இருந்த போதிலும் கூட இந்த ஒலிவ மரமானது ஒரு தோற்றத்தின் அளவிலே ஒரு விசேஷமான மரமாய் அது காணப்படாது. ஒலிவ மரத்தை நாம் பார்க்கும் போது இதனுடைய வெளிப்புற தோற்றம் எப்படியாக இருக்குமானால் அது கரடு முரடாக, அவ்வளவு விரும்பத்தக்கதான ஒரு தோற்றமாய் அது காணப்படாது. ஆங்காங்கே பெரிய பெரிய தண்டுகளும் ஓட்டைகளும் குழிகளுமாய் விழுந்ததான ஒரு அப்பியரன்ஸ் will be ugly appearance போன்ற இருக்கிறதான ஒரு ஒலிவ மரமாய் தான் இந்த மரம் காணப்படும். ஆனால் தாவீது என்ன சொல்லுகிறார்? இந்த ஒலிவ மரத்தை போல நான் இருக்க வேண்டும், அதிலும் கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டிருக்கிறதான இந்த ஒலிவ மரத்தை போல நான் இருக்க வேண்டும் என்று சொல்லி தாவீது வாஞ்சிப்பதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஏன் தாவீது இந்த ஒலிவ மரத்தை அவர் விசேஷமாய் கருதுகிறார் என்று சொன்னால், ஒலிவ மரத்துக்கு ஒரு தன்மை உண்டு. அது என்ன தன்மையானால் அதனுடைய வேர்கள் ஆழமாகவும் செல்லும், படர்ந்தும் செல்லும். மிக மிக மற்ற மரங்களை காட்டிலும் அது ஆழமாகவும் செல்லும், அது படர்ந்தும் செல்லும். எனவே தான் ஆலயத்திலே நாட்டப்பட்டிருக்கிற ஒலிவ மரமாக நான் இருக்க வேண்டும் என்று சொல்லி தாவீது ஆசைப்படுகிறார். இன்னைக்கு நமக்கும் கூட இந்த சிந்தை காணப்பட வேண்டும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய காரியத்திலே நாம் எவ்வளவுக்கு அதிகமாய் நாட்டப்பட்டிருக்கிறோம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். அவருடைய ஆலய பிரகாரங்கள்ல எவ்வளவுக்கு அதிகமாய் நாம் வாஞ்சை கொண்டிருக்கிறோம் யோசித்து பார்க்க வேண்டும். தாவீதுக்காரன் சொல்கிறார், அவருடைய ஆலய பிரகாரங்களில் தங்கியிருப்பதையே நான் நாடுவேன் என்று சொல்லி வேத வசனங்கள் அவர் எழுதுவதை நாம் பார்க்கிறோம். அப்போ அவ்வளவு ஒரு வாஞ்சை, அவ்வளவு ஒரு தாகம் இந்த தாவீதுக்கு இருந்தது. எப்படி இந்த ஒலிவ மரமானது தன்னுடைய வேரை ஆழமாக செலுத்தி அது ஒரு பிடித்து கொண்டிருக்கிறதோ, தன்னுடைய வேரை ஆழமாக மாத்திரமல்ல அது படர்ந்தும், லாங்கிடியூடினல் லேட்டிடியூடினல் சொல்வார்கள், ஆழமாகவும் செல்லும், படர்ந்து சொல்லும். எனவே அதை அசைப்பது மிக மிக கடினமான ஒன்றாய் காணப்படும். அப்ப அப்படிப்பட்டதான ஒரு ஆழமான தன்மை இந்த ஒலிவ மரத்திற்கு காணப்படும். அதனுடைய தண்டுகள் எப்படிப்பட்ட தண்டுகளா இருக்குமா? அது வயது ஆக 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 தண்டுகள் வளர்ந்து கொண்டே போகும், பெருத்து கொண்டே போகும். ஒரு பெரிய ஒரு தோற்றமாய் நீண்ட நாள் நிலை நிற்கக்கூடியதான ஒரு மரமாய் இந்த ஒலிவ மரத்தினுடைய தண்டுகள் காணப்படும். உலகத்துல எத்தனையோ உயரமான மரங்களை நாம் பார்த்து
பார்த்திருப்போம். ஒரு சில மரங்கள் மிகவும் வலிமை மிக்க மரங்களா இருக்கும், ஆனால் ஒரு சில மரங்களுக்கோ மிகவும் லேசான மரங்களா இருக்கும். ஆனால் இந்த ஒலிவ மரத்தை சாதாரண காற்று வீசினாலோ இல்லை வேறு ஏதோ புயல் காற்று வீசினாலும் கூட அவ்வளவு அதிகமாய் அசைத்து விட முடியாது. நாம் கேட்பதற்கு ஒருவேளை அதிசயமா இருக்கலாம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த காலத்திலே இருந்ததான ஒலிவ மரங்கள் கூட இன்றளவும் 1, 2, 3 மரங்கள் கெத்செமனே தோட்டத்தில் இருப்பதாக வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். துருக்கி தேசத்துல 7000 வருடம் பழமையான ஒலிவ மரங்கள் இருப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அப்போ இந்த ஒலிவ மரத்தின் தன்மை என்ன? அது நீண்ட நாள் நிலை நின்று அது நாட்டப்பட்டிருக்கிறதான ஒரு தன்மை கொண்டது. அதை எனவேதான் தாவீது அந்த ஒலிவ மரத்தின் மேல் ஒரு வாஞ்சை கொண்டு ஆலயத்திலே நாட்டப்பட்டிருக்கிறதான ஒலிவ மரத்தை போல் நான் இருப்பேன் என்று சொல்லி இந்த இடத்துல தாவீது சொல்வதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாஞ்சையும் இப்படியாக இருக்கிறதா? சற்று யோசித்து பார்க்க வேண்டும். எவ்வளவு தூரம் கர்த்தருடைய வேதத்திலும் வேதத்தின் ரகசியங்களை ஆராய்வதிலும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதிலும் நாம் நம்மை ஈடுபடுத்திக் கொள்கிறோம். ஒலிவ மரமானது நாளுக்கு நாள் அதனுடைய வேரை இந்த பூமிக்குள்ளாக செலுத்தி கொண்டே இருக்கிறதே, நாளுக்கு நாள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் அச்சாரமாய் திகழ்கிறதான இந்த வேதத்தின் ரகசியங்களை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். யோசித்து பார்க்க வேண்டும். கற்பாறையின் மேல் கட்டப்பட்டதான ஒரு வீடை போல நம்முடைய அஸ்திபாரம் திடமா இருக்கிறதா யோசித்து பார்க்க வேண்டும். யாராலும் அசைக்கப்பட முடியாத இந்த ஒலிவ மரத்தை போல நம்முடைய விசுவாசமும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் கிறிஸ்தவ ஜீவிதமும் இருக்கிறதா யோசித்து பார்க்க வேண்டும். தாவீதை போல இன்னைக்கு கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களில் நம்முடைய நாட்டம் எப்படியாக இருக்கிறது? ஆலயத்துல ஒரு மணி அடித்ததுக்கு பிற்பாடு நம்ம கிளம்பி போகிறோமா? இல்ல கர்த்தரை சந்திக்க வேண்டும், ஆண்டவரை பார்க்க வேண்டும், வாஞ்சிக்க வேண்டும் என்கிறதான ஒரு ஏக்கத்தோடு கூட நாம் கடந்து செல்கிறோமா? சற்று யோசித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் இதைதான் எதிர்பார்க்கிறார். ஒரு ஒலிவ மரத்தை போல நாட்டப்பட்டதான வாழ்க்கை, ஆலய பிரகாரங்களில் நாட்டப்பட்டதான வாழ்க்கை, ஆண்டவருடைய வேதத்துல கர்த்தருடைய வேதத்தின் ரகசியங்களை ஆராய்வதில் ஜபத்துல நாட்டப்பட்டதான ஒரு வாழ்க்கையாய் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். பிரியமானவர்களே, இன்னைக்கு எனவேதான் இந்த வார்த்தையை நீங்கள் கேட்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். எனவே இந்த ஒரு ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இன்னும் நாம் இருக்கிற நிலைமையிலிருந்து இன்னும் ஒருபடி ஆழமாக சென்று நாம் கர்த்தருக்குள்ளாக நிலைநாட்டப்பட வேண்டும். நான் நிற்கும் பாறை கிறிஸ்துவே, கிறிஸ்துவுக்கு மேலாக கட்டப்பட்டதான அஸ்திபாரமானது எப்படி பேதுரு கர்த்தர் மேல் கட்ட ஒரு அஸ்திபாரத்தை கட்டப்பட்ட மகனாய் அழைக்கப்பட்டாரோ அதே போல நாமும் கூட அழைக்கப்பட வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, தாவீதை போல நாமும் வாஞ்சிப்போம். ஆண்டவர் நம்முடைய ஆலய பிரகாரங்களில் தங்கியிருப்பதையே நான் நாடுவேன். நம்முடைய ஆலய பிரகாரங்களில் நாட்டப்பட்ட ஒலிவ மரமாய் நீர் என்னை மாற்றும். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய காரியங்கள்ல நான் அளவுக்கு அதிகமாய் செயல்படவும், ஆலயங்கள்ல தரிசனங்களை காணவும், தரிசனங்களை பெற்ற ஆலயங்களாய் உங்களுடைய ஆலயங்களை வழி நடத்தி செல்லவும் கர்த்தர் நம்மை அழைக்கிறார். பிரியமானவர்களே, இன்னைக்கு ஜப குழுக்களை நடத்துவதற்கு கர்த்தர் உங்களை அழைக்கிறார். ஜப குழுக்கள் மூலமாய் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அப்போ எதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆலயங்கள்ல நாட்டப்பட வேண்டும், ஆலயத்தில் நாட்டப்பட வேண்டும், ஆண்டுடைய வேத வார்த்தையில நாம் நாட்டப்பட வேண்டும். ஒலிவ மரத்தை போல ஒவ்வொரு நாளும் யாராலும் அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையுள்ள வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை இருக்கும். புயல் வீசும், காற்று வீசும், எல்லாம் வீசும், சத்ருவானவன் எப்படிப்பட்ட காரியங்களை செய்தாலும் நம்முடைய அஸ்திபாரம் திட அஸ்திபாரம் உறுதியாக இருக்குமானால் ஒருவராலும் கூட நம்மை அசைக்க முடியாது, ஒருவராலும் கூட நமக்கு விரோதமாய் எதையும் செய்யப்பட முடியாது. அப்படிப்பட்டதான ஒரு ஒலிவ மரமாய் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். தாவீதை போல நாமும் வாஞ்சிப்போம். ஆலய பிரகாரங்கள் அதிகமாய் நம்முடைய வாஞ்சை நாம் செலுத்துவோம், நம்முடைய நாட்டத்தை நாம் காட்டுவோம். அதற்காகவே கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அப்படியே கண்களை மூடி நாம் செபிப்போமா? இன்னைக்கு ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, உம்முடைய ஆலய பிரகாரங்களை நான் தங்கியிருப்பதே நாடுவேன். ஆலயத்தில் நாட்டப்பட்ட ஒலிவ மரமாய் நான் இருக்கும்படியா நீர் எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்போமா? ஸ்தோத்திர கர்த்தாவே, நன்றியோடு கூட துதிக்கிறோம். எங்களை நேசிக்கிறதான நல்ல பிதாவே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்திலும் கூட இந்த அருமையான வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறதான அன்பான சகோதரனுக்காக, சகோதரிக்காக, வாலிப தம்பி தங்கச்சிக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவருடைய இருதயத்திற்குள்ளாக ஒரு வாஞ்சையை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒலிவ மரத்திற்குள்ளாக ஆண்டவரே, ஆலயத்திலே நாட்டப்பட்ட ஒலிவ மரமாய் நீர் ஒவ்வொருவரையும் மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒலிவ மரத்தின் வேர் எப்படியாக சென்று அதிகமாய் ஊடுருவி சென்று ஒரு திடமனதான ஒரு காரியத்தை ஏற்படுத்தி
செயல்படுத்துகிறதோ அதே போல ஆலய பிரகாரங்களில் வாஞ்சையா இருக்கும், திடமனதா இருக்கும். இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே வாஞ்சையும் விருப்பத்தையும் நாட்டத்தையும் ஆவியானவர் தாமே நீர் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒருவருக்கே துதிக்கான மகிமை நாங்கள் ஏறெடுக்கிறோம். வேத வசனங்கள் அதிகமாய் தியானிக்கவும் உடைய வேத வார்த்தைகளை நிலைத்திருக்கும், ஜபத்துல உறுதியாய் தரித்திருக்கும் கர்த்தாவே நீர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். மீட்பராம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.